வெல்கம் டு மேரி டெய்லரிங் அண்ட் கோச்சிங் சென்டர். இன்றைக்கி நம்ம சுடிதார் பேண்ட் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். சுடிதார் பேண்ட் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். நாங்கள் வேணும் சுடிதாரை வந்து 4ஆக மடிச்சுக்கணும். அதில் துணி வந்து 2 மீட்டர் தேவையான அளவு எடுத்துகிட்டு, இந்த க்ளோஸ் பகுதியாக இருக்கிற பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு, ஓப்பன் பகுதி கரப்பாகம் வந்து இந்த பக்கம் வரணும். கரப்பாகம் வந்து இந்த பக்கம் வர்ற மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு 4ஆக மடிச்சுக்கிடணும். 4ஆக மடிச்சுட்டு இந்த மேலே முதல்ல ஒன்று போல் ஒரே லெவலாக இருக்கணும்ல, இதை கட் பண்ணி விட்டுருணும். இப்போ கீழே வந்து கால் மடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு 3 இன்ச்சு விடுவோம். காலில் மடிக்கணும்ல, அதனால் ஒரு 3 இன்ச்சு விட்டுக்கலாம். 3 இன்ச்சு விட்டுட்டு இப்போ இந்த அளவு பெல்ட்டை அப்படியே நம்ம வைக்கிறோம். இந்த இருக்குல்ல, இங்கே இந்த ஜாயிண்ட்லேருந்து மேலே ஒரு இன்ச்சு இருக்கும். 1 இன்ச்சு இருக்கிற மாதிரி துணியை வச்சுட்டு கீழே வந்து இங்கேருந்து இங்கே 3 இன்ச்சு, நமக்கு கால் மடிக்கிறதுக்கு 3 இன்ச்சு தேவைப்படும். அதனால் இப்போ இந்த பேண்ட்டோட அளவை ஒன்று போல் இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு நமக்கு தையலுக்கு மட்டும்தான் இடம் விட போகிறோம். இதுலேருந்து 1.5 இன்ச்சு எடுத்தால் போதும். அப்படியே நமக்கு வந்து அந்த பேண்ட்டோட அளவுலேருந்து 1.5 இன்ச்சு தள்ளி தள்ளி மார்க் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த அக்கல் பகுதியில் தொடப்பகுதி வரும்போது நமக்கு வந்து கூட கொஞ்சம் வீதி தேவைப்படும். அதனால் நம்ம என்ன செய்கிறோம், இந்த கடைசி பகுதியில் இந்த கரப்பாகம் இருக்குல்ல, இந்த கடைசி பகுதியில் இந்த அக்கல் பகுதியை அளந்துக்கணும். 6 இன்ச்சு இருக்குது. அதில் 1 இன்ச்சு கூட்டி 7 இன்ச்சு இந்த லாஸ்ட்டாக எடுத்துக்கிறோம். இந்த லாஸ்ட்டில் வந்து எடுத்துக்கலாம். இந்த அக்கல் பகுதி எடுத்து அதில் 1 இன்ச்சு கூட்டி இங்கே மார்க் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம இங்கேருந்து மார்க் பண்ணோம்ல, இதை கொண்டு போய் இந்த வளைவில் விட்டுறணும். இந்த இடம் வரும்போதும் தொடை வந்து டைட் ஆகிடக்கூடாது. அதனால் இந்த அளவுலேருந்து 1.5 இன்ச்சு வர்ற மாதிரி பார்த்துக்கணும். இங்கேருந்து 1.5 இன்ச்சு வர்ற மாதிரி பார்த்துட்டு இப்படி விட்டுறோம். லைட்டாக வளைவு கொடுத்தா போதும். இதே கீழே வரைக்கும் விட்டுருவோம். இப்போ நம்ம கால் பகுதியை வெட்டி விட்டுக்கிடுவோம். கீழே வந்து க்ளோஸாக இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கோடு போட்ட கோட்டு மேலேயே வெட்டி விட்டுருவோம். இப்போ நம்ம கால் பகுதி மட்டும்தான் இந்த பக்கம் எடுத்திருக்கோம். இடுப்பு பகுதி இந்த சைடு இருக்கும். கால் பகுதி இங்கிட்ட எடுத்திருக்கோம். கால் பகுதி முடிஞ்சது. இதை எடுத்துட்டு இந்த இடுப்பு பகுதியை மட்டும் இங்கிட்ட வச்சுக்கணும். இப்போ இந்த கரபாகம் வந்து இடுப்புக்கு வரணும். அந்த மாதிரி 4 பீஸும் ஒரே லெவலாக இருக்கிற மாதிரி மடிச்சுக்கிடணும். நாலு பீஸும் ஒரே லெவலாக இருக்கணும். ஆனால் இடுப்புக்கு வந்து கரப்பகுதியாக இருக்கணும். மடித்து விட்டுட்டு நமக்கு இடுப்பு மடிக்கிறதுக்கு 2 இன்ச்சு வேணும். இதை நம்ம அளவு பண்ணிட்ட அதே மாதிரி தான் மடிச்சுட்டு வச்சுக்கணும். இப்படி மடிச்சுக்கிடணும். மடிச்சுட்டு மேலே 2 இன்ச்சு விடணும். மேலே வந்து 2 இன்ச்சு இருக்கான்னு கரெக்ட் பண்ணிக்கணும். 2 இன்ச்சு இருக்கா, 2 இன்ச்சு. கீழே இந்த அகலம் வந்து 1.5 இன்ச்சு இருக்கணும். இடுப்பு மடிக்க 2 இன்ச்சு விட்டுருக்கோம். அகலத்தில் வந்து 1.5 இன்ச்சு இருக்கணும். அந்த 1.5 இன்ச்சுக்கு நேராக கோடு போட்டுக்கலாம். இப்போ எதிர் பகுதி வந்து அளவு கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கிடணும். எதிர் பகுதி இதில் 12 இருக்கா, அதே அளவு கீழேயும் 12 இருக்கணும். கொஞ்சம் விலகுது, அதை கரெக்ட் பண்ணிக்கணும். 12 போட்டாச்சா. இப்போ இந்த சைடு எவ்வளோ இருக்கோ, இந்த சைடு 11 இருக்குது. அதே மாதிரி அது எதிர்பகுதியில் 11 இருக்கணும். இது அப்படியே சதுரமாக நம்ம போட்டுட்டு கட் பண்ணிட வேண்டியது. எதிர் பகுதி ஒரே லெவலாக இருக்கணும். இப்போ இந்த சதுரமாக வந்திருக்கா, அந்த மாதிரி வர்ற மாதிரி சதுரமாக வரும், செவ்வகமாக வரும். ஆனால் எதிர் பகுதி வந்து கரெக்டாக இருக்கணும். ஒவ்வொருத்தவங்க இடுப்பளவு போட்டு இப்போ அந்த கோடு போட்டதுலேயே நம்ம வெட்டிடணும். இப்போ இடுப்பளவு கரெக்டாக எடுக்காது. அவ்வளோதான். நம்ம சுடிதாருக்கு எப்படி நம்ம வெட்டணும்னு இந்த வீடியோவில் பார்த்தோம்.
ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.